சிக்கன் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன், அதாவது 400 கிராம். போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, முட்டை 2, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சோள மாவு 2 டீஸ்பூன். முதல்ல சிக்கனில் நம்ம எல்லா மசாலா போட்டு பரட்டிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். சோள மாவு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிட்டேன். கரம் மசால் கொஞ்சம் போல் போட்டிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு உள்ளது 1 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். முட்டையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 முட்டையும் நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். அதோட அடிப்பகுதி கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம கிண்டி விடக்கூடாது, வேகட்டும். இப்போ 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ லைட்டாக அதை பரட்டி விட்டோம்னா அடியில் லைட்டாக வெந்திருக்கும். பரட்டி விட்டோன்னா பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும் முட்டை. இந்த மாதிரி தூக்கி தூக்கி விடுங்க அடியிலேருந்து. ரொம்ப நொறுங்காமல் நல்லா பெரிய பெரிய பீஸாக முட்டை கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும், உப்பும் மிளகுத்தூளும். பாருங்கள், நல்லா பெரிய பீஸாக கிடச்சிருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரெடி ஆயிடுச்சு முட்டை. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நூடுல்ஸை நான் வேக வைக்க போகிறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம நூடுல்ஸ் அதில் போட்டுடலாம். 2 பாக்கெட், அதாவது 400 கிராம் நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். நூடுல்ஸ் ஆட் பண்ண உடனே தண்ணி கொதிக்கணும். கொதிச்ச உடனே நம்ம அடுப்பை சிம் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டோம்னா 10 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். சிம்லேயே நான் வச்சுருக்கேன். கொதிச்ச உடனே நம்ம சிம் பண்ணிடணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு கட் ஆகணும். இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அதை நல்லா கழுவிடணும். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். அதுக்கப்புறம் தண்ணி வடித்து எடுத்துட்டேன். இப்போ ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுட்டோன்னா நல்லா உதிரியாக வரும், ஒட்டாமல் வரும் நூடுல்ஸு. இந்த மாதிரி குலுக்கி விட்டு வச்சிடணும். இப்போ நம்ம சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கனை வந்து ஒன்றா போட்டு எடுத்துடலாம். தனித்தனியாக பிரித்து போடுங்க, அப்போ தான் நல்லா தனித்தனியாக கிடைக்கும். இல்லை ஒன்றோட ஒட்டிடும். நான் வந்து கலர் ஆட் பண்ணல, நீங்கள் தேவைன்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு நல்லா வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கனையும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து பெரிய வடைச்சட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம ஈஸியாக கிண்ட முடியும். இப்போ நூடுல்ஸ் செய்ய போகிறோம். முட்டை ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு, நூடுல்ஸும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் சிக்கனில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். இதில் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னா நம்ம உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நான் நூடுல்ஸ் தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணுறேன். முட்டையில் வந்து உப்பு போட்டேன், சிக்கன்லேயும் போட்டேன். அதனால் நம்ம நூடுல்ஸ்க்கும் இந்த வெங்காயம் தக்காளி கலவாக ஆட் பண்ணணும் உப்பு. உப்பு போட்டோடனே தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் வந்து ஒரு 2 டீஸ்பூன், தக்காளி சாஸ் வந்து 2 டீஸ்பூன், அதாவது சிக்கனுக்கு போட்டது போக மிச்சம் உள்ள மசாலாலாம் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ஒன்றா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். பொரிச்சு வச்ச முட்டை, பொரிச்சு வச்ச சிக்கன், அதுக்கப்புறம் வேக வச்ச நூடுல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நூடுல்ஸ் ரெடி ஆகிடும்.
மசாலா எல்லாம் எல்லா நூடுல்ஸையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், நூடுல்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் நூடுல்ஸ் ரெடி.